ம். ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொரி எழுத போகிறோம் MySQL. ஸோ MySQL எப்படி நம்ம கொரி எழுதுறது, அதில் கூடிய டேட்டாபேஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, டேபிள் எப்படி பார்க்குறது, ரைட்டா? அதுக்கப்புறம் we are going to discuss about how to use the operators, அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்ன, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இது ரொம்பவுமே முக்கியமான கான்செப்ட், ரைட்டுங்களா? சரி, இப்போ MySQL நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 3 பட்டன்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த பெயின்ஸ் எல்லாம் எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ இதை கொடுத்தோன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெயின் வந்து எனேபிள் ஆகும். இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், ஸ்கீமாஸ் இருக்கும். ஸ்கீமாஸ் தான் நமக்கு தெரியும். ஸ்கீமாஸ்ன்றது இங்கே லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேசஸ் அப்படின்றது நமக்கு இங்கே இருக்குது. அது மாதிரி கீழே இங்கே இருக்கா ஒரு பெயின், இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களை அவுட்புட்டோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இங்கே எனக்கு காட்டும். இந்த மாதிரி ரைட் சைடும் இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்குது. அது நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்போதைக்கு இது 2 தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கீமாஸ்ன்றது த லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸ் விச் ஐம் ஹேவிங். ஓகே, இப்போ இந்த டேட்டா பேசஸ்லாம் நம்ம இதுலேயும் பார்க்க முடியும். இங்கே நம்ம கொரி எழுதி பார்க்க முடியும். எப்படி பார்க்குறது? அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷனுக்கான லிங்க்கை நான் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுடுறேன். அதை டச் பண்ணி நீங்கள் பாருங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதெல்லாமே அதில் இருக்கும். டுட்டோரியல் ப்ளஸ் டவுன்லோட் லிங்க் இதை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் தரேன். ஓகே, சரி. இப்போது நம்மளோட சர்வர், இந்த சர்வரில் என்னென்ன டேட்டா பேசஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேட்டா பேசஸ்னால் என்னென்னு நம்ம ஆல்ரெடி பல தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ டேட்டா பேசஸ்லாம் பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல த லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேசஸ் விச் ஐம் ஹேவிங் எனக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. என்னென்ன இருக்குது, ஃபார்மர்ஸ் மார்க்கெட், ஹெச்ஆர், இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, மைடிபி, MySQL, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா அப்படின்னு இருக்கு. ஸோ ஷோ டேட்டா பேசஸ் ரொம்ப ஒரு லிட்ரலான ஒரு இங்கிலீஷ் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது. ஷோ பண்ணு, எதை ஷோ பண்ணு, டேட்டா பேசஸ் ஷோ பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரு கொரி முடியும் போது நம்ம அங்கே செமிகாலனை வச்சு டெர்மினேட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே என்ன பண்ணிடணும், செமிகாலன் வச்சு அதை டெர்மினேட் பண்ணணும். சரி, அப்போ தான் அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு முடிவுட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இதில் நான் எதை பயன்படுத்த போகிறேன், ஷோ டேட்டா பேசஸ் கொடுத்தேன், எனக்கு வந்துருச்சு. இதில் நான் எதை யூஸ் பண்ண போகிறேனோ அதை நம்ம சிம்பிளாக யூஸ் ஹெச்ஆர்னே சொல்லலாம். யூஸ் ஹெச்ஆர் போட்டு செமிகாலன். ஸோ ஃபஸ்ட்டு கொரின்றது ஷோ டேட்டா பேசஸ். அது முடியும் போது கட்டாயம் நீங்கள் வந்து செமிகாலன் போடணும். போடலைன்னா உங்களுக்கு எரர் வரும். பார்த்தீங்களா, எரர் வந்திருக்கா? வரும். ஸோ அப்போ யூஸ் ஹெச்ஆர் அப்படின்றத நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் யூஸ் ஹெச்ஆர் கொடுத்தோன்னே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்கலாம், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அப்படிலாம் நீங்கள் கொரி எழுதியும் பார்க்கலாம். எப்படி பார்க்குறது, ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் டேட்டாபேஸோட டெஃபினேஷன் என்ன, கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள் தான் டேட்டாபேஸ். அப்போ அதில் இருக்கக்கூடிய டேபிள்ஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். சரி, இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், சிலதை வந்து நான் கேப்ஸ்லையும் சிலதெல்லாம் வந்து நான் ஸ்மால்லையும் போட்டிருக்கேன். நான் கேப்ஸில் போட்டிருக்கிறது எல்லாமே எனக்கு ப்ளூ கலரில் இருக்குது. விச் மீன்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேப்ஸ்லையும், நான் கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஸ்மால்லையும் நீங்கள் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ரைட்டிங் அ கொரி அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரே ஒரு டேபிளை மட்டும் நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், ரிட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன டேட்டாலாம் இருக்குன்றது. ஸோ டேட்டாபேஸை என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதில் ஒரு டேட்டாபேஸை பயன்படுத்தணும், அதில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிளை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன கொரி எழுதுறேன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நான் தரேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் தான் என்ன, இதுக்கான மீனிங் செலக்ட் பண்ணு, ஸ்டார்னா எல்லா காலமையும் செலக்ட் பண்ணு, ஆல் காலம்ஸ் ஃப்ரம் எந்த டேபிள், எம்ப்ளாயீஸ் என்ற டேபிள். ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து கீவேர்ட்ஸ், அதனால தான் நான் வந்து அதை கேப்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட், ஃப்ரம், வேர், குரூப் பை, ஹேவிங், ஆர்டர் பை, அப்புறம் லிமிட்டு, ஆஃப்செட்டு.
ஸோ இது ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே செலக்ட் கிளாஸ் தான் வரணும். செலக்ட் கிளாஸ் பக்கத்தில் எப்பவுமே காலம்ஸோட பெயர்கள் இருக்கணும். காலம் அல்லது காலம்ஸோட பெயர் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரம் செகண்ட் எப்பயுமே நமக்கு ஃப்ரம் கிளாஸ் இருக்கணும். ஃப்ரம் பக்கத்தில் எப்பவுமே நமக்கு டேபிள் நேம் வரணும். தேர்டு வேர் பக்கத்தில் கட்டாயம் எப்பவுமே கண்டிஷன்ஸ் அப்படின்றது வரணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா என்ன? செலக்ட் பண்ணு. ஸ்டார்னா என்ன? ஆல் காலம்ஸ் எல்லா காலமே செலக்ட் பண்ணு. ஃப்ரம் எந்த டேபிள்? எம்ப்ளாயிஸ் டேபிள். அதோட நான் கொரியை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு அதுலேருந்து எல்லா காலமே எனக்கு என்ன பண்ணியிருக்கு? இங்கே செலக்ட் பண்ணியிருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? ஒரே ஒரு காலமை மட்டும் நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் சேலரி வேணும். எப்படி டைப் பண்ணுறது? செலக்ட் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணுமா? இல்லை, சேலரியும் சேர்ந்து வேணும். ஃப்ரம் எந்த டேபிள்? எம்ப்ளாயீஸ். வந்துருச்சா? ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ செலக்ட் பக்கத்தில் எப்பயுமே காலம் நேம் வரணும். ஃப்ரம் பக்கத்தில் எப்பயுமே நமக்கு டேபிள் நேம் வரணும். சரி, இப்போ எப்படி இதில் கொரி எழுதுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன? வாட் இஸ் ஆப்ரேட்டர்ஸ்? ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ன்றது பொதுவாகவே ஆப்ரேட்டர்னா என்ன? ஒரு விஷயத்தை ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ ஒரு தேட்டருக்கு போறீங்கன்னா அங்கே ப்ரொஜெக்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார். ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா ஆர்கன்ஸை ஆப்ரேட் பண்ணுறவர் அவர் யார்? நமக்கு டாக்டர். ஸோ ஆப்ரேட்டர் இஸ் ஆப்ரேட்டிங் த ஆப்ரண்ட். இப்போ உதாரணத்துக்கு 12 + 8 இருக்கு. ப்ளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர், 12ன்றது ஆப்ரண்ட், 8ன்றது ஒரு ஆப்ரண்ட். ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர், 12 ஒரு ஆப்ரண்ட், 8 ஒரு ஆப்ரண்ட். ஸோ ஆப்ரேட்டர் இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டிங் த ஆப்ரண்ட். இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ரைட்டா? அதுதான் ஆப்ரேட்டர். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அரித்தமெட்டிக்னா இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், so on and so forth. இதெல்லாம் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா? அதே மாதிரி இங்க இருக்கிறது நம்ம எந்த மாதிரி ஆப்ரேட்டர் பார்க்க போறோம்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன? கம்பேர் பண்றது. இப்போ எல்லா காலமையும் செலக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுத்தோம். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா 10,000க்கு குறைவா இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் டேட்டா மட்டும் வேணும். கரெக்டா? இதுல பல இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. எம்ப்ளாயிஸை பத்தின பல இன்ஃபர்மேஷன் இருக்கு. பல காலம்ஸ் இருக்கு. அவங்களோட எம்ப்ளாய் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், so on and so forth பல இருக்கு. இப்போ என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன? எனக்கு எம்ப்ளாயி லிஸ்ட் வேணும் கட்டாயம். ஆனா எது மட்டும் வேணும்? 10,000க்கும் குறைவா யார் யார் எம்ப்ளாயிஸ்லாம் எந்தெந்த எம்ப்ளாயிஸ்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்க டேட்டா மட்டும் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்றேன்? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இது வந்து எல்லாத்தையும் கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் நேம், சேலரி எல்லாமே வரும். ஆனால் நான் என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன? யார் யாரெல்லாம் 10,000க்கும் குறைவா இருக்காங்களோ அவங்க டேட்டா மட்டும் வேணும். அப்போ வேர் சேலரி லெஸ் தென் 10,000. இதான் சின்டெக்ஸ். அப்போ செலக்ட் பக்கத்தில் காலம் பெயர் வந்துருச்சு, ஃப்ரம் பக்கத்தில் டேபிள் பேர் வந்துருச்சு. அப்போ வேர் பக்கத்தில் கண்டிஷன் வரணும், சேலரி லெஸ் தென் 10,000. அப்போ எனக்கு இங்கே வந்திருக்கிறது எல்லாமே 10,000க்கும் குறைவா இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட டேட்டா. எந்தெந்த எம்ப்ளாயிஸ்ல 10,000க்கும் குறைவா சேலரி வாங்குறாங்களோ உங்க டேட்டா மட்டும் எனக்கு வந்திருக்கும். ரைட்டா? சரி, அப்போ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் அப்படின்றது? ரிலேஷனல் தெரியும்ல. கம்பேரிசன் அதுவும் ரிலேஷனலுக்குள்ள தான் வரும். இப்போ லெஸ் தென் வரும், கிரேட்டர் தென் வரும், ஈக்குவல் டு வரும், நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு நீங்கள் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்புறம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருமா? ஒவ்வொன்றா பார்ப்போமா? ஸோ லெஸ் தென் 10,000 போட்டாச்சு. இப்போ 10,000தோட மேலே ஜாஸ்தியாக வாங்குறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? கிரேட்டர் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் மாற்றுங்க, அவ்வளோதான். ஸோ இவங்களாம் யாரு? ஃபர்ஸ்ட் நேம் சேலரி வேணும், எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து வேணும். ஆனால் 10,000 விட ஜாஸ்தியாக இருக்கிறவங்க மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, எக்ஸாக்டாக 10,000 வாங்குறவங்களோட டேட்டாவை எப்படி எடுக்கிறது? ஈக்குவல் டு போடுங்க. ஸோ இவங்களாம் யாரு? எக்ஸாக்டாக 10,000 வாங்குறவங்க. கரெக்டா? அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடலாம். அதாவது 10,000 மேலே, சாரி இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லையா? 10,000 குறைவாகவும் ஈக்குவலாகவும் இருக்கக்கூடிய 10,000 இன்க்ளூட் ஆகும். 10,000 இஸ் இன்க்ளூசிவ் ஓவர் ஹியர். ஸோ இந்த இடத்துல பாருங்க 10,000 எனக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே மாதிரி லெஸ் தென் இருக்கு.
நாட் ஈக்குவல் டு எப்படி நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் than லெஸ் தென் சிம்பிள் ஒருங்கிணைச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இது என்னது நாட் ஈக்குவல் டு, அதாவது 10,000 தவிர மற்ற டேட்டா எல்லாமே எனக்கு வரும். எக்ஸ்பெக்ட் அதை மட்டும் எக்ஸப்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கும். இதுக்கு நீங்கள் இதுவும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் திஸ் சிம்பிள் ஆஸ் வெல். செலக்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் நேம் சேலரி செலக்ட் பண்ணு, ஆனால் சேலரி மட்டும் எப்படி இருக்கக்கூடாதுன்ற நாட் ஈக்குவல் டு 10,000 சொல்கிறேன். இப்போ 10,000 தவிர மற்ற டேட்டாஸ் எல்லாம் வரும். ரைட்டா? சரி, அடுத்து என்னோட கேள்வி என்னன்னா 10,000, 12,000, 17,000, 24,000 இந்த நம்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்க டேட்டாலாம் வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 10,000 மற்றும் 12,000 பார்ப்போம். 10,000, 12,000 அப்போ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் salary equal to 10,000 ஆர் வரணும். ஆர்ன்றது இங்கே லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஆர் salary equal to 12,000. இதுக்கான அர்த்தம் என்ன? சேலரின்றது 10,000 இருக்கணும் அல்லது 12,000 இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அல்லது 10,000 அல்லது 12,000 இந்த மாதிரி யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்க டேட்டா வரும். வந்துருச்சா? இதே பல வேல்யூஸ் வேணும்னு வைங்களேன். இப்போ 10,000, 12,000, 17,000, 24,000 ஸோ இந்த எம்ப்ளாயிஸோட டேட்டாலாம் வேணும்னா நீங்கள் திரும்ப ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. salary equal to 10,000 or 12,000 or 24,000 or 17,000, which is not a good thing to do. Why? Because we are repeating ourselves again and again, which is not an efficient thing to do. So that's why what I'm going to do now, I'm just going to use the new operator, which is in operator. In use பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தடவை இன் அப்படின்றத பயன்படுத்த போகிறோம். இன்னுனா என்ன? இன்னுனா இதில் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வச்சுக்கலாம். ஸோ 10,000, 12,000, 17,000, 24,000. ஸோ இந்த இடத்துல திரும்ப நீங்கள் ஆர் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்க, திரும்ப நான் ஆர் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் காலமுக்கு தான் ஒர்க்கா. இப்போ சேலரியில் மட்டும் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது. பட் இங்கே நீங்கள் 2 காலம் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு salary equal to 10,000 போட்டு எம்ப்ளாயி மேபி டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு சம்திங் நீங்கள் போடலாம். சேலரி இந்த சேலரி வாங்குறவங்க அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. உதாரணத்துக்கு எனக்கு 30ன்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அல்லது 10,000 சேலரி வாங்குறவங்க அப்படின்றதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? இது அப்படியே எழுதலாம். அந்த கண்டிஷன், அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறோம் பாருங்க. ஈக்குவல் டு 10,000 ஆர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க சொன்னேன்? 30ன்ற டிபார்ட்மெண்ட். அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 30. ஸோ இது 2 காலமுக்கு நான் சேர்த்து பயன்படுத்தியிருக்கேன். இவங்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் வந்து 10,000 கிடையாது. இவங்கெல்லாம் வேற சேலரி வாங்குறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் 30ன்ற டிபார்ட்மெண்ட்ல வரவங்க. ஸோ இந்த மாதிரி 2 கண்டிஷனுக்கு நீங்கள் ஆரை யூஸ் பண்ணலாம். ஒரே கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் திரும்ப ஒரே கண்டிஷன் ஒரே காலம்ல வருதுன்னா அதுக்கு நீங்கள் இன் யூஸ் பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற டேட்டா எனக்கு வேணும். 10,000, 12,000, 17,000, 24,000 இந்த சேலரியை தவிர மற்ற சேலரி வாங்குறவங்க. I just want to exclude these people. அப்போ இதை தவிர மற்ற people மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? I'm just going to use the opposite of in, which is not in. கொடுக்குறோம். வந்துருச்சா? ஸோ இவங்கெல்லாம் யாரு? இதை தவிர இருக்கக்கூடிய மற்ற நபர்கள். ஓகே, we are just excluded those people. புரிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு ரேஞ்ச் ஆஃப் பீப்புளை ஆக்சஸ் பண்ண போறோம். அதாவது 10,000ல இருந்து 15,000. The range of people 10, 10,000, 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி the range of people we are going to ask. அதுக்கு என்ன பண்ணுறேன்? Select. இதை காப்பி பண்ணிக்கலாம். I don't want to type every time. So time தான் வேஸ்ட் ஆகும். Salary should be greater than or equal to 10,000 அண்டுனா ரெண்டும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அண்டு salary less than or equal to 15,000. அண்டுனா என்ன? ஆறுனா என்ன? ஆறுனா இது அல்லது அது. இது சாட்டிஸ்ஃபை இருக்கணும், இல்லை அது சாட்டிஸ்ஃபை இருக்கணும். எய்தர் ஒன் ஷுட் பி ட்ரூ. பட் அண்டுனா என்ன? 2 கண்டிஷனும் சேர்ந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை இருக்கணும். இதை வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க.
அண்டு ஆர் நமக்கு என்னது? அண்டு ஆரும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். உதாரணத்துக்கு அண்டோட லாஜிக் பாருங்க, ஏபி இருக்கு. ஏ அண்ட் பி என்ன வரும்? ஏ ஆர் பி என்ன வரும்? ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் இருக்கு. ஏ அண்ட் பின்னா என்ன? ட்ரூ அண்ட் ட்ரூ இஸ் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ அண்ட் பொறுத்தவரை, மற்றதில் என்ன ஆகிடும்? ஃபால்ஸ் ஆகிடும். ஆரை பொறுத்தவரையும் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட நமக்கு ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, ஒரு ட்ரூ இருக்கா? செகண்ட் ஒன் ட்ரூ, ஏன்னா ஒரு ட்ரூ இருக்கா? தேர்ட் ஒன் ட்ரூ, ஏன்னா ஒரு ட்ரூ இருக்கு. ஒரு ட்ரூ வந்தால் கூட நமக்கு ட்ரூ தான், விச் இஸ் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ். இது உங்களுக்கு புரியலைன்னா இதை பைனரியாக மாற்றி யோசிச்சு பாருங்க. ட்ரூ எல்லாம் 1, ஃபால்ஸ் எல்லாம் 0, 1 0 1 0. அண்டுனா மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளைனா 1 1 1 1 0 0 0. ஆர்னா அடிஷன். 1 + 1 பைனரியில் 1ன்னு எழுதுவோம். 1 + 0 is 1, 0 + 1 is 1, 0 + 0 is 0. ஸோ இதை மறுபடியும் டீகோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே ரிசல்ட் வரும். ஸோ அப்போ அண்டுனா என்ன? அண்டுனா என்ன? போத் கண்டிஷன் should be satisfied. ஆர்னா என்ன? எய்தர் ஒன், அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் வச்சு நமக்கு என்ன இருக்கணும்? சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் அப்படின்றது தான். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் திங்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஒரு சேலரி இருக்குது, இப்போ 12,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12,000ன்றது ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? 10,000 விடவும் ஜாஸ்தியாக இருக்குது, 15,000 விடவும் குறைவாக இருக்குது. இப்போ 17,000 எடுத்துக்கலாம். 17,000 10,000 விட ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஆனால் 15,000 விட குறைவாக இருக்கா? நோ. அப்போ இது எனக்கு அவுட்புட்டில் வருமா? வராது. ஸோ அதான் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். நம்ம என்ன கண்டிஷன் என்ன? சேலரி ஷுட் பி லெஸ் தென் 10,000 ஆஸ் வெல் அஸ் கிரேட்டர் தென் 15,000. சாரி, மாற்றி சொல்லிட்டேன்னா, கிரேட்டர் தென் 10,000 salary should be greater than or equal to 10,000 and salary should be less than or equal to 15,000. அப்போ 12,000 நான் சொல்றேன். 12,000ன்றது இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அவுட்புட்ல வரும். ஏன்னா அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வைங்க, 12,000 அவுட்புட்ல வரும். 17,000 கொடுத்தாலும் அதுவும் அவுட்புட்ல வந்துடும். ஏன்னா இதுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிருது இல்லை, அதனால. ஸோ அதான் ரெண்டுக்குள்ளான டிஃப்ரென்சஸ். சரி, இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது எப்படி நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் பயன்படுத்துறது? அதுக்கும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அதோட பேர் பிட்வீன். ஓகே, ஸோ பிட்வீன் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ சேலரி என்ன பண்ணுறோம்? பிட்வீன் 10,000 அண்டு 15,000. பாருங்க, 10,000லேருந்து 15,000 டேட்டா மட்டும் தான் எனக்கு வந்திருக்கும். அப்போ இதை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற டேட்டாலாம் வேணும்னா என்ன பண்ணலாம்? பிட்வீனோட ஆப்போசிட் என்ன? நாட் பிட்வீன். ஓகே, பிட்வீனோட ஆப்போசிட் என்ன? நாட் பிட்வீன். அதாவது இதை தவிர்த்துட்டு மற்ற ரேட்டெல்லாம் வரும். இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற வேல்யூஸ்லாம் எனக்கு கிடைக்கும். ஸோ இதோட ப்ரோ டிப் என்னன்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு லைனில் எழுதியிருக்கேன், தெரியுதா? செலக்ட் கிளாஸ் ஒரு லைனில், ஃப்ரம் கிளாஸ் ஒரு லைனில், வேர் கிளாஸ் ஒரு லைனில். ப்ரொஃபஷனலாக இருக்கும் தான் இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து எல்லாமே ஒரே லைனில் மாற்றி மாற்றி எழுதுறீங்க. நான் வந்து நான் கீவேர்ட்ஸ்லாம் ஸ்மால்லையும் கீவேர்ட்ஸ்லாம் கேப்ஸில் எழுதியிருக்கேன். பட் நீங்கள் வந்து எல்லாமே ஸ்மால்லே எழுதியிருக்கீங்க. நீங்கள் எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கலாம். இப்போ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேமு கமா சேலரி ஃப்ரம் ஒரே லைனில் எழுதுறேன். ஓகே, ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி லெஸ் தென் 12,000 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்குது. இதோட ப்ரோடிப் என்னென்னா, கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆர்கனைஸ் ஆகிடும். என்ன கொடுத்தேன்? கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பி, பி ஃபார் பால் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆர்கனைஸ் ஆகிடும். பாருங்கள், கீவேர்ட்ஸில் எனக்கு கேப்ஸ்லையும் நான் கீவேர்ட்ஸில் எனக்கு ஸ்மால்லையும் மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொஃபஷனல் வேயால் எனக்கு மாறிடும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் தீஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க்ஸ். ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா பேசஸ் எப்படி பார்க்குறது. டேட்டா பேஸ் எப்படி பார்க்குறது? இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன? ஷோ டேட்டா பேசஸ் கொடுக்கணும். ஓகே, அடுத்து அதில் ஏதாவது ஒரு டேட்டா பேஸை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணணும். யூஸ் ஹெச்ஆர். ஓகே, அடுத்து அதில் ஏதோ டேபிள்ஸ்லாம் பார்க்கணும். என்ன டேபிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஷோ டேபிள்ஸ். சிம்பிள். அதில் ஏதாவது ஒரு டேபிளை ஆக்சஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு எம்ப்ளாயிஸ் ஆக்சஸ் பண்ணுறோம். எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். கரெக்டா? ஸோ இது கூட நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணால் கண்டிஷன் ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி லெஸ் தென் 10,000. அப்போ 10,000 குறைவாக வரும். அப்போ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்?
less than, greater than, less than or equal to, greater than or equal to, not equal to, not equal to ஓட இன்னொரு ஆப்ரேட்டர் இது. அப்புறம் இன்னு, not இன்னு, between, not between. ரைட்டா? between, not between. இதெல்லாம் பார்த்தோம். ரைட்? ஸோ இதை தவிர்த்துட்டு இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். என்னது? அண்டு, ஆறு. இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். மேலே இருக்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கீழே இருக்கிறது நமக்கு என்னது? லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ இது மட்டும் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கானா? இல்லை, இன்னும் சில இருக்குது. அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா லைக்கு, நாட் லைக்கு, ஓகே. அதுக்கப்புறம் we are going to have a is null, is not null அப்படின்னா என்ன அப்படின்றத நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் we are going to discuss about these things. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. பை பாய்.